30 வயது. நான் சொரிக்கல் என்ற சின்ன ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு 2 வயசு இருந்து இடது கண் பார்வை ஒரு விபத்தால் அப்படி செயலிழந்து போய் நான் டிசேபிள் ஆகிட்டேன். 2014ஆம் ஆண்டு இந்த சொரிக்கல்மலை கன்னியர் மடத்துக்குள்ளே எனக்கு ஒரு தையல் பயிற்சி நிலையம் ஆரம்பித்தவங்க. அதில் நான் போய் 6 மாத காலமாக பயிற்சி பெற்றினான். அதன் பிறகு வீட்டில் ஒரு சின்ன எங்களோட உறவினர்கள் தந்த ஒரு தையல் மெஷின் ஊடாக நான் தச்சு கொண்டு வந்தேன். நம்பி ஒரு ஆர்டர் எடுத்தால் அது உரிய டைமுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மெஷினை நம்பி நிறைய ஆர்டர்கள் எடுத்துக்கொள்ளாமல் போயிட்டு நிறைய எனக்கு ஆர்டர் தைக்க தெரியும். அதுக்குரிய தங்குசுகள் அடிக்கிற இயந்திரங்களில் வேற ஒரு தையக்காரத்தை கொண்டு கொடுத்தோடனே அதுக்குரிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக தூங்கிட்டாங்க. அதுலேயும் எனக்குரிய லாபங்கள் வந்து அதிலே கொஞ்சம் போக தூங்கிட்டு. (2024ஆம் ஆண்டு டிஓஸ் ஆஃபீஸ் மூலமாக டச்லங்கா நிறுவனத்தினர் என்னை இனங்கண்டு நான் தைச்சு கொண்டு வரதை அவங்க புரிஞ்சு கொண்டு எனக்கு தேவை ஏற்பட்ட போது எனக்கு என் தொழிலை இன்னும் நான் விருத்தி செய்கிறதுக்கு என்னென்ன தொழில் வேணும், என்னென்ன மெஷின் இயந்திரங்கள் வேணும் என்று சொல்லி என்கிட்ட கேட்டுக்கொண்டாங்க. அதனை நானும் எனக்குரிய தேவைகள் அவங்கள்ட்ட சொன்னபோது அதுக்குரிய மாதிரி அவங்க எனக்குரிய உபகரணங்களை பெற்று தந்தாங்க. அவர்கள் அந்த சுயதொழில் உதவியை பெற்று ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்பொழுது வாழ்வாதார ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் தற்பொழுது முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கான வகுப்புகள் வச்சவங்க, அதில் திட்டமிடல் என்ற தொழிலை திட்டமிட்டு எப்படி கொண்டு போகணும்னு சொல்லியும் ஆவணப்படுத்துதல் அதையும் பற்றி கதைச்சவங்க. அடுத்தது கணக்கறிக்கைகளை நம்ம எப்படி மேற்கொண்டு போகலாம் என்றதையும் ஆரிவேர் கிளாஸையும் எப்படி மேற்கொண்டு போகிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு கருத்தரங்க வச்சவங்க. அப்புறம் நான் டிசேபிளாக இருக்கேன்னு சொன்னதுக்காகவே நம்மட காலில் நிற்கணும் என்ற ஒரு இதுக்காகத்தான் நான் அந்த தொழிலை மேற்கொண்டேன். ஒரு ஆள் என்கரேஜ் பண்ணால் தான் நம்மளும் இன்னும் கொஞ்சம் போகலாம். கொஞ்சம் சோர்ந்து போன டைமில் டச்சில் கணக்கு இந்த மெஷின் தர இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் வந்தது. நல்ல ஒரு வியாபாரியாக இல்லை ஒன்றுபிரினியஸாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு எங்களோட தொடர்ச்சியான முயற்சி, தொடர்ச்சியான மானிட்டரிங் அல்லது அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரதால் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். பெண்ணா வீட்டிலே முடங்கி கிடக்காமல் நம்மளும் ஒரு பயிற்சி எடுத்தோம்னு சொன்னால் இப்படியான வழிகாட்டல்கள் தரக்கூடிய எவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் டச்லங்க எனக்கு ஒரு வழிகாட்டல் தந்தாப்புல என்ன போல இருக்கிறவங்களையும் இனங்கண்டு இன்னும் அவங்க உண்மைக்கு உயர்த்துவாங்க. இந்த டிசேபிள்னு சொல்லி உண்மைக்கு பின்தங்கி இது செய்யாமல் உண்மைக்கு டிசேபிள் ஆக்கள் அவங்க தெரிவு செஞ்சது மிக்க எனக்கு சந்தோஷம். டச்லங்கா நிறுவனத்தில் வேலை செய்கிற அவ்வளோ ஊழியர்களுக்கும் உண்மைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.